ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு புதினா தான் கீரை பேக்கில் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது மணத்தக்காளி கீரை. இது சுண்டைக்காய் செடி. சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லாவும் காய்ச்சிருக்கு. இலை தான் என்னன்னு தெரில, ஒரு மஞ்சள் கலரில் வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. அடுத்தது மருதாணி வச்சுருக்கேன். இது இனிப்பு புளியாம்பழம். இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் புதுசாக. இது சீமை இலந்த ஒரு சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வச்சுருக்கேன். இது கொய்யா. இது என்ன வெரைட்டிலாம் தெரியல, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நிறைய மொட்டும் எடுத்துருக்கு. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது செவ்வரிலி. இது ஒரு வாட்டர் கேன் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது பொடுதலை. இது நம்ம சீயக்காலை எண்ணெயில் போட்டோம்னா பொடுகு தொலைலாம் போயிடும். இது சிவப்பு சீத்தாப்பழம். ஆர்கே பட்டறை தம்பிக்கிட்ட தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் பூ எடுத்திருக்கு. வருமா இல்லையா அப்படின்றது தெரியல. இது முள்ளு கத்திரி. கேனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பூச்சி இருக்குது. இது வெள்ளை நாவல். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது எப்போ பூ வரும் காய் வரும் அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது கீழே கலர் காக்கட்டான். வேலுக்கு மஞ்சள் கலரில் வந்துட்டுருக்கு. இது பச்சை முல்லை. நல்லா பூ பூத்துட்டுருக்கு. சூப்பராக. இதுவே ஒரு அரை முழத்துக்கிட்ட பூ பூக்கும். இது கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. என்கிட்ட இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரே பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது முல்லை. இப்போ கட் பண்ணி விட்டு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா பூ பூத்துட்டுருக்கு. அதை அப்படியே உள்ளே வந்தோம்னா இது ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி. நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிது. நம்ம விதைக்கி விட்டதுனால அப்படியே கொஞ்சம் சின்னதாகி போச்சு செடி. இது வெள்ளை கத்திரிக்காய். இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நான். முருங்கை மரம். இதில் நிறைய காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பூ எடுத்திருக்கு. இதுவும் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் தான். விதைக்கி விட்டுருக்கேன் நான். அதனால் செடிங்க அந்த அளவுக்கு இல்லை. எப்போவுமே நம்ம விதைக்கி விடுறதா இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் விடணும். நான் ஃபஸ்ட்லேயே விட்டுட்டேன். இதுவும் ஒரு முல்லை செடி தான். பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன். நல்லா பூ பூக்குது ஒன்று ஒன்றா. இப்போது வெயிலுக்கு நல்லா பூத்துன்ருக்கு. அடுத்தது ஒரு மல்லிப்பூ. இப்போ தான் இது வாங்கி வச்சுருக்கேன். நல்லா குண்டு மல்லி அடுக்கு. ஒரு பூ பூத்தாலுமே நல்லா பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இது வெள்ளை காக்கட்டா. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வெயிலுக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இது டார்க்கு டிசம்பர். இது பிங்க் கலரில் வரல, அந்த மாதிரி டிசம்பர். இது நல்லாவும் அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. நான் வாங்கும்போது ஒரு சின்ன குச்சியை தான் வாங்கி வச்சேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் கத்திரிக்காய் செடிங்க தான். எல்லாமே முள்ளு கத்திரிக்காய் தான். நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்தது அத்தி மரம். நான் இது ரொம்ப நாளாக இது ஒரு டப்புலே தான் வச்சுருக்கேன். நிறைய காய் பிடிக்குதுங்க. இது நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் வைக்கலாம். நம்மளுக்கு தேவையான பழம் நம்மளுக்கு இதுவே கிடைக்கும். அந்த அளவுக்கு நிறைய காய்க்குது. இதில் நம்ம உரம் போட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தாலே போதும். வேறு எந்த பராமரிப்புமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. இது ஒரு மகிழம் பூ மரம். நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சணும்ல, அதில் நமக்கு போடுறதுக்காக வேணும் அப்படின்றதால ஒரு சின்ன மரம் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு அத்தி மரம். இது இப்போ தான் சின்னதாக இருக்குது. இது கனகாமரம். நிறைய பூ பூத்துச்சுங்க. இந்த வெயிலுக்கு என்னாச்சுன்னு தெரில, இந்த மாதிரி ஒரே குச்சி குச்சியாக நிற்கிது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பாரிஜாதம். அது ஒரு கேனில் தான் வச்சுருக்கேன். இது வானம் பார்த்த மிளகா. குட்டியோண்டு தாங்க இருக்கும். ஆனால் கடிச்சோம்னா அவ்வளோ ஒரு காரம். நிறைய காய்ச்சிருக்கு. இது நம்ம ஒரு கேனில் தான் வச்சுருக்கோம். ஆனால் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் வானம் பார்த்த மிளகா தான். இப்போ தான் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்தது கிரேப்ஸ். இது ஒரு இடத்துலேருந்து நான் எடுத்து வச்சேன் நான், தரையில் இருந்ததுன்ட்டு. அது என்னன்னு தெரில. இப்போ நல்லா பூ பூக்குது. ஆனால் சின்ன செடி தான் இது. இன்னும் பார்த்தா இந்த கொடியே வளரவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரே மொட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதில் காய் வருமா பழம் வருமான்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே இதில் ஒரு ஜாதி மல்லி வச்சுருக்கேன். இந்த ஜாதி மல்லி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் இந்த கொடி எப்படி இருக்குன்றது தெரியும். இது ஒரு சாமந்தி செடி தாங்க. வெயிலுக்கு இப்போ என்னன்னு தெரில, மஞ்சள் கலரில் இருக்குது. இது நம்ம சாப்பிட்டு போட்டது சீத்தா மரம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதில் கீரை வளர்ந்ததுனால நம்ம விதைக்காக விட்டுட்டேன். நம்ம வீட்டு தேவைக்கான விதையை நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கடையில் வாங்கி போட்டால் அந்த அளவுக்கு சில இது முளைக்கவே மாட்டேங்குது. இது நாகப்பழம் தான், நம்ம சாப்பிட்டு போட்டது. இது எல்லாமே டிசம்பர் தான். பிங்க் கலர், லைட் பிங்க் கலரு, ஒயிட் கலரு, இன்னொன்று ஒயிட் கலர் தான். நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு வெயிலுக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இது ஒரு சின்ன டப்பில் புதினா வச்சுருக்கேன் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கீரை விதை போட்டிருக்கேன்.
இது வந்து ஒரு மாமரம் வந்து இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் புதுசா. நிறைய பூ எடுத்துச்சு. ஆனா எல்லாமே கொட்டிட்டு 1, 2 மட்டும் தான் நின்னுன்ருக்கு. பெருசாகுமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கீரை போட்டிருக்கேன். அரைக்கீரை. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வளராமல் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்றது இந்த வெயிலுக்கு. அடுத்ததில் வந்து இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான். என்ன கத்திரிக்காய்ன்னு தெரியல. பூ பூத்தா தான் தெரியும் நம்மளுக்கு. காய் வந்தால் தான். இது வந்து ஒரு கோவக்காய் கொடி. இப்போ தான் கொஞ்சம் நல்லா பிடிச்சி வந்திருக்கு. மேலே பந்தலுக்கு கொஞ்சம் ஏற்றி விடணும். இதில் வந்து அவரைக்காய் கொடி இதில் தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு கீரை எதனா போட்டு விடணும். இது வந்து செடி அவரை போட்டிருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். கொஞ்சம் பூச்சி இருக்குது. வேப்ப எண்ணெய் கொஞ்சம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்லாவும் வளர்ந்துட்டுருக்கு இந்த வெயிலுக்கு. இது ஒரு தண்டு கீரை. நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறைய விதை வந்திருக்கு. நம்மளுக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதையை நம்மளே இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து கீரை விதை, புடலங்காய் விதை நிறைய போட்டேன். வளரவே இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்டு போட்ட முலாம்பழமா கிர்னி பழம் நினைக்கிறேன். அது போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இதில் வந்து பப்பாளி வளர்ந்துருக்கு. கொஞ்சம் மரமாக வளருது. எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் தக்காளி செடியில் வந்து 2 தக்காளி இருக்குது. அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து கீரை விதை போட்டிருக்கேன். வெயிலுக்காக கொஞ்சம் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா விதைங்க வந்து அந்த அளவுக்கு முளைக்கவே மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும், நிழலாக இருக்கட்டும்ன்றதுக்காக கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம கொத்தவரங்காய் போட்டிருக்கேன் இதில். அதுலேயும் கொஞ்சம் கீரை விதை போட்டிருக்கேன் நான். கீரைலாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இது சிறுகீரைன்றதுனால சீக்கிரத்தில் விதை வந்துச்சு. அதனால் சரி விதைக்காக விட்டுட்டேன் அப்படியே. இந்த விதைலாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த கொத்தவரங்காய் செடியை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிலுக்கு எப்படி வருது அப்படின்றதைய. இது ஒரு ஜாதிங்க. வெயிலுக்கு நல்லா மஞ்சள் அடித்து போய் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது. இதை கட் பண்ணி விடணும். ஆனால் கட் பண்ணி விட்டால் வெயிலுக்கு வருமா இல்லை செத்து போயிடுமான்னு தெரில. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் நான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மண் போட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்க. அப்போ தாங்க இந்த செடியெல்லாம் சூப்பராக வளரும். ஆனால் இது பனி டைமில், மழை டைமில் நல்லா பூ பூத்துச்சு. இந்த வாட்டி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து தானாகவே நம்ம மண் போட்டு வச்சு